தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்ச்சியில பேசிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகமுமே அதை பார்க்கும் போது பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருந்தது அப்படிங்கிற நிலையில தான் தாவேகாவினரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல காவல் நிலையங்கள்ல புகார்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன, திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும், காவிரி சொன்ன. இனி திமுகவுல மைக்கு பிடிக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த ரெட்டு ஏத்த பேச்சுக்கள், கிசு கிசு சார்ந்த பேச்சுக்கள், அந்த நடிகைகளோட சேர்த்து பேசக்கூடிய நிகழ்வுகள், சோ இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுவார்களா அப்படின்னா இனி அவர்கள் மனதுல மிகப்பெரிய ஒரு அச்சம், பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையே தாவேக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார கைது செய்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த கைது நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அங்க குவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அண்ணன் ஏவாவேலு, KN நேரு, துரைமுருகன், மா சுப்பிரமணியம் போன்ற அமைச்சர்கள் எல்லாமே அங்க இருந்தாங்க. கைது செய்ய போறாங்க, உடனே இந்த சைடு டீம் இறக்குறாங்க. டீம் அங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே இங்க காவல்துறை கைது பண்ணிடுறாங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக், அந்த வடிவேலாவுடைய காமெடி போலதான். என்னதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போல்டாக பேசினாலும் அந்த அச்சம், பயம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷேக் ஆகக்கூடிய நிகழ்வுகளும் அங்க இருந்துச்சு, ஒரு பதட்டம் இருந்துச்சு. அன்றைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இப்போ கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் சாணக்கியர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதாவது இரும்பு பெண்மணி, சோ அன்றைய காலகட்டத்தில் பெருவாரியான மக்கள் படை பலம் எல்லாமே இவர்களுக்கு இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அந்த கைது நீங்க சொல்வது போல நள்ளிரவு கைதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா கைது செய்யப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நள்ளிரவுல கைது செய்து இவரை பெரிய ஆளாக்க வேண்டாம், எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் இந்த வழக்க போடலாம், எந்தெந்த செக்ஷன்ல போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடத்தை போட்டக்கூடிய வகையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா திமுகவுடைய எதிர்காலம் ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நேற்று தஞ்சையில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் மேகதாது அணை கட்டக்கூடாது, காவேரி நீர் தமிழ்நாட்டிற்கு வரணும், விவசாயிகள் அதனால் பயனடையணும், இது குறித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின சர்ச்சையான சில பேச்சுக்கள் காரணமாக இன்று காலை கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய நீலாங்கரை இல்லத்தில். இந்த கைதை பொறுத்த வரைக்கும் திமுகவின் மத்தியில், ஏன் தமிழ்நாடு முழுக்க சில மாவட்டங்களில் சாலை மறியல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கைதை எப்படி பார்க்குறீங்க, இதனுடைய நீட்சி எப்படியா இருக்கும்? கைதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகள்லையுமே ஒரு நாகரிகமான விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் காலத்தில் இருந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் பேச்சாளர்கள் மைக்கை பிடித்தாலே ஆபாச பேச்சுக்கள் சரளமாக கொட்டும். இதற்கு பல பேரை உதாரணம் சொல்லலாம். அதாவது வெற்றி கொண்டான சொல்லலாம், தீப்பொறி ஆறுமுகத்தை சொல்லலாம், அதன் பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலாம், ஏன் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை சொல்லலாம். இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் மூலமாக கட்சியை வளர்த்தார்கள், மக்களை குளிர்வித்து கட்சியை வளர்த்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக 2024 வெற்றி பெற்று வந்த பிறகு முற்றிலுமாக தமிழக அரசியல் களமே மாறிக்கிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளால் ஊட்டி வளர்க்கப்பட்ட ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வேலையில் முதல்வர் அசூர வேகத்தில் பாய்ச்சலில் சென்றுகிட்டு இருக்காங்க. இதே போலதான் அரசியல் களத்தில் நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது கூட அவர் கைது செய்வதற்கான சூழல் ஏற்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். அதன் பிறகு விளாத்திக்குளம் MLA மார்க்கண்டேயன் கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய தொனியில பேசும்போது கைது செய்யப்பட்டு உள்ள அடைக்கப்பட்ட நிகழ்வுகள், முன்ஜாமீனுக்காக நீதிமன்றங்கள் ஏறிய நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிற நிலையில ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில பயணிக்கக்கூடிய நிலையில தான். ஆனா ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பு மிக்க பதவி, எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி, அந்த பதவியில இருக்கக்கூடிய திமுகவுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்ல நடந்த நிகழ்ச்சியில பேசிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகமுமே அதை பார்க்கும் போது பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருந்தது அப்படிங்கிற நிலையில தான் தாவேகாவினரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்கள்ல காவல் நிலையங்கள்ல புகார்களை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல அவர் பேசினது காவேரி விவகாரம் தொடர்பா, அதற்கு பதிலளிக்க முடியல. என்னுடைய கைதை ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன்.
மேகதாது அணை, காவேரி இந்த மாதிரியான விஷயங்களை டைவர்ட் பண்ண தான் இந்த கைதியே நடக்குது அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு போகும்போது சொல்லியிருக்காரு. இப்போ அண்ணன் உதயநிதி அவர்கள் கைதை காமெடியா பாக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இதை கொடுமையான கொடூரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிற பிரிவும் அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. 6 பிரிவுகளையும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வுகள், பெண்களை இழிவாக பேசக்கூடியது, இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா வன்கொடுமை சட்டம், வன்கொடுமை சட்டத்தின் கீழையும் சட்டம் அப்படிங்கிற நிலையிலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் களத்துல ஒரு பொறுப்பு மிக்க நிலையில இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவரத்தில் ஈடுபட்டாங்க, ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க, மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல ஈடுபட்டாங்க, இதற்காக கைது செய்யப்படுவது சகஜமான ஒரு விஷயம் தான், மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வெல்லாம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆபாச பேச்சு அப்படிங்கிற நிலையில பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேசி இருக்கிறாரு. பெண்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த அளவுக்கு கொடுமையானது, கொடூரமானது, மக்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்க, எந்த அடிப்படையில் பார்ப்பாங்க அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்ட 6 பிரிவுகளையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பெண்கள் முகம் சுளிக்கக்கூடிய வகையில இந்த பிரிவுகள் இருக்கு. அதாவது இந்த 6 பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக காவல்துறையினரும் சரி, தாவேகாவும் சரி, உதயநிதி ஸ்டாலினை கைது செய்வதற்கு முந்தைய நிலையில, அதாவது தஞ்சாவூர்ல அவர் பேசிய பிறகு எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் இந்த வழக்க போடலாம், எந்தெந்த செக்ஷன்ல போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடத்தை போட்டக்கூடிய வகையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில, அப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த அநாகரிக பேச்சு, இரட்டை அர்த்தம் கொண்ட ஒரு பேச்சை பேசியிருக்காங்க. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஆபாசம் நிறைந்த இரட்டை அர்த்தம் கொண்ட ஒரு பேச்சை பேசியிருக்காங்க. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்க பாடத்தை கொடுத்தோம் அப்படின்னா, அப்ப திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை பொறுத்தவரைக்கும் இனி எல்லா பேச்சாளர்களுமே வந்து கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லி இருந்தார் பாத்தீங்களா, சோ நான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கேன், ஆனா வந்து இப்போ வந்து என்ன கைது செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு. அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசும்போது தான் சொன்னாங்க, நான் பேசாத பேச்சாயா இருக்கு, நான் நீண்ட நெடிய காலமாக அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கேன், ஆனா வந்து என்ன யாருமே கைது செய்யல, தேவைப்பட்டா வந்து நீங்க வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கப்படாமல் இருப்பதனாலதான் அந்த தவறுகளை மறுபடி பண்ணிட்டே இருக்காங்க, பொதுவெளியில பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது போன்ற ஒரு பாடம் புகட்டப்படுகிறது அப்படிங்கும் போது, இனி திமுகவுல மைக்கு பிடிக்கக்கூடியவர்கள் யாராவது இந்த இரட்டை அர்த்த பேச்சுக்கள், கிசு சார்ந்த பேச்சுக்கள், அந்த நடிகைகளோட சேர்த்து பேசக்கூடிய நிகழ்வுகள், சோ இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுவார்களா அப்படின்னா, இனி அவர்கள் மனதுல வந்து மிகப்பெரிய ஒரு அச்சம், பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவருடைய மகன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையே தாவேகா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார கைது செய்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது, அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து சட்டத்துக்கு புறம்பான பேச்சுக்களையோ அல்லது சட்டத்துக்கு புறம்பான செயல்களையோ ஈடுபட்டோம்னா அடுத்த நிமிஷம் காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யும், அதாவது கைது செய்து உள்ள தூக்கிட்டு போயிடுவாங்க. சோ அதனால நாம வந்து இத்தனை 60-70 ஆண்டு காலமாக பேசிய அரசியலை, செய்த அரசியலை ஓரங்கட்டி விட்டுட்டு நாமளும் வந்து ஒரு நாகரிகமான அரசியலுக்கு மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த நிமிடத்துல உருவாகி இருக்கும். சோ அந்த அடிப்படையில் நாம இதை அணுக வேண்டி இருக்கிறது, பார்க்க வேண்டி இருக்கிறது. இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை உதிர்ந்த பிறகு, இது போன்ற இரட்டை அர்த்த ஆபாச பேச்சுக்கள் பேசிய பிறகு, நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு வந்து காவல்துறையினர் பல அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தாவேகாவினர் தமிழகம் முழுவதும் கொந்தளிச்சு போயிருக்காங்க, எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. சோ இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் அவர் கைது செய்யப்படுவதற்கு முந்தைய நிலையிலேயே திமுக தலைமை ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் அங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இல்லத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் 4-5 பேர் அங்க வந்து ஏற்கனவே வீட்டுல இருந்துகிட்டே தான் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர்கள் அங்க குவிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அண்ணன் ஏவாவேலு, KN நேரு, துரைமுருகன், மா சுப்பிரமணியம் போன்ற அமைச்சர்கள் எல்லாமே அங்க இருந்தாங்க. சோ காவல்துறையினர் கைது செய்ய போறோம், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்க கேட்கும் போது உடனே சபரீசன் அவர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா, அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய பில்லர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, குடும்ப உறுப்பினராக இருக்கக்கூடிய சபரீசனும் அங்க வந்துட்டாங்க, கிருத்திகாவும் அங்க வந்துட்டாங்க, குடும்ப உறுப்பினர்களும் அங்க வந்துட்டாங்க. ஆனாலும் கைதை தடுக்க முடியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இங்க கைது செய்ய போறாங்க அப்படிங்கும்போது ஹைகோர்ட்ல வந்து முன்ஜாமீனுக்கான வேலைகள்ல வந்து லீகல் டீம் ஈடுபடுறாங்க. ஆனா வந்து நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மனுவை வாங்கி வச்சுட்டு ஓகே அப்படியே மத்தியானத்துக்கு மேல இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நேரத்துல தான் அதிகாரம் எவ்வளவு வலிமையா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. அதாவது கைது செய்ய போறாங்க, உடனே இந்த சைடு டீம் இறக்குறாங்க. அப்ப டீம் இறக்கி டீம் வந்து அங்க போகுது அப்படி தெரிஞ்சோடனே இங்க காவல்துறை கைது பண்ணிக்கிறாங்க.
சோ என்ன அப்படின்னா கோர்ட்ல வந்து முன்ஜாமீன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைதை பண்ணி வழக்குகளை போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து லீகலான ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற நிலையில காவல்துறை வேகமா செயல்படுறாங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை செயல்பட்டது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து இவங்க முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போறாங்க. சோ இங்க அமைச்சர்கள் வந்திருக்காங்க, இங்க அவகாசம் கேட்கறாங்க. நீங்க வந்து கைது செய்வதற்கு காவல்துறை கேட்கும் போது கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எங்களுடைய லீகல் டீம் எல்லாம் வரட்டும், நாங்க டிஸ்கஸ் பண்றோம், ஆனா நாங்க ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ என்ன காரணத்துக்காக இவங்க இந்த தகவல்களை முன்வைச்சாங்கன்னா அதுக்குள்ள அங்க முன்ஜாமீனை வாங்கிடலாம், சோ என்ன அப்படின்னா முன்ஜாமீனை வாங்கிடலாம், சோ கைதை தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிற முயற்சிகள்ல முழு மூச்சாக ஈடுபட்டாங்க. அந்த முயற்சிகள் மூழ்கடிக்கப்பட்டது, முயற்சிகள் வந்து தோல்வி கண்டது. இனி வந்து மத்தியானத்துக்கு மேல அந்த வழக்கு வரும், முன்ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 செக்ஷன்ல வழக்கு போடப்பட்டிருக்கு. 6ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கடுமையான சட்ட பிரிவுகள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ இந்த நிகழ்வை தான் நாம பார்க்க வேண்டியது. அப்ப திமுக வந்து லீகல் டீமை பொறுத்தவரைக்கும் அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் அசர்ற ஆள் கிடையாது அப்படின்னாலும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவர் கைது செய்து காவல்துறை அழைத்து செல்லும் போது நான் பார்க்கும் போது அவர் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேஸ்மெண்ட் வீக், அந்த வடிவேல் அவருடைய காமெடி போலதான். என்னதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போல்டாக பேசினாலும் அந்த அச்சம் பயம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஷேக் ஆகக்கூடிய நிகழ்வுகளும் அங்க இருந்துச்சு, ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் வழியில பேசும்போது இல்ல நான் பயப்படல அப்படின்னு சொல்லும் போதே அங்க உள்ள ஒரு பயம் உருவாகி விட்டது, நான் அச்சப்படல அப்படின்னு சொல்லும் போதே உள்ள ஒரு அச்சம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தை பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகே சார், இப்போ கொஞ்சம் ஃபார்வர்டா யோசிச்சு பார்த்தா தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் கைது ஆகிறாங்க அப்படின்னா அடுத்த முறை அவங்க ஆட்சிக்கு வந்து யாரால கைது செய்யப்பட்டோமோ அவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. இப்போ 98ல் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா அம்மையார் கைது செய்யப்பட்டாங்க. 2001 அவங்க சிஎம். 2001 ஜூன் 30 கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 2006 வந்து அவங்க வந்து சிஎம் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஸ்தானத்துல தான் உதயநிதி வந்து இருக்காரு, இப்ப கைதும் செய்யப்பட்டிருக்காரு. அப்ப அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு இதை பார்க்கலாமா, எப்படி பார்க்கறது? அடுத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது திமுக முற்றிலுமாக முடிந்து போய்விடும் அடுத்து அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர்களுக்கான அரசியல் கொடுக்கணும். இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயது மதிக்கத்தக்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க பேசும்போது அவரும் ஜென்சியா மாறிட்டாரு. ஒரு 15 வயசு 16 வயசு 18 வயசு பையனாக மாறி பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அங்க இருந்துட்டு இருக்கு. என்னன்னா இந்த வயசுல ஒரு இரட்டை அர்த்தம் கொண்ட ஆபாசமான பேச்சுக்கள் தேவை கிடையாது. அங்க வந்து கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையுடைய பெயரை சொல்லி அவர்கள் பேச வைக்கிறாங்க அப்படின்னாலும் அங்க நீங்க ஒரு நாகரிகமான அரசியலை கத்துக் கொடுத்திருக்காங்க. இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் பேசக்கூடாது, நம்ம நாகரிகமான விஷயங்களை பேசுவோம், நாகரிகமான அரசியலை பேசுவோம் அப்படின்னு பேசி இருந்தால் இந்த அளவுக்கு சென்றிருக்காது. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வர்ற இப்போ திமுகவுக்கு தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவராக இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் கிடையாது. இளைஞர் அணியுடைய செயலாளராகத்தான் தலைவராகத்தான் எதிர்கட்சி தலைவராகத்தான் இருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் முதல்வராக வருவதற்கான வேலைகள்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொன்னது போல கடந்த காலத்துல திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்தாங்க. 2 கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லயுமே மிகப்பெரிய அளவு கரைபடிந்த கட்சிகளாகத்தான் இருந்தாங்க. ஊழலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் பேச்சாளர்களாக இருக்கட்டும், மைக்க பிடிச்சா பேசக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இந்த அடிப்படையில் போனதுனால அரசியல் களங்கள் மாறும்போது தேர்தல்கள் வரும்போது இந்த கைது நடவடிக்கைகள் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் செய்யக்கூடிய வேலையில தாவேக்கா ஈடுபடுறாங்க. ஒன்னு ஊழலுக்கு எதிரான விஷயம், ஊழலை சுத்தம் செய்யக்கூடிய செக்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அரசு இயந்திரத்தில் எங்கேயுமே லஞ்சங்கள் லாவண்யங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு. 2-3 அடுத்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயத்திலையும் வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அதாவது அரசு இயந்திரமாக இருந்தாலும் சரி, அரசு இயந்திரத்தில் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்கவுங்க தகுதி கேட்ட அடிப்படையில் வேலைகள் ஒவ்வொரு செக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய வேலையில ஈடுபடக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் இந்த ஆபாச பேச்சுக்கள், எல்லை மீறிய பேச்சுக்கள், வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்கள் இதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில தாவேக்கா செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் பார்ப்பாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்க மைக் பிடிச்சு பேசிய உடனே இப்ப தமிழ்நாட்டில் பெரிய அளவில் கொந்தளிச்சவங்க யாரு?
பெண்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்பட்டது. என்ன காரணம் அப்படின்னா, பெண்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய வகையில பேச்சு அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பெண்கள் மத்தியில பெரிய அளவுல எதிரொலிச்சது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுல தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் நாம என்ன சொன்னோம்னா, ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய வீடியோவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல வைரல் பண்ணாங்க. இந்த அளவுக்கு பேசியிருக்காங்க, இந்த அளவுக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய அளவுல பட்டி தொட்டி எங்கும் செல்லும் போது இது திமுக மீது ஒரு கரையை பெரிய அளவுல ஏற்படுத்துவதாகத்தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி பெரிய அளவுல வளர்ந்து நிற்கக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலை கையில எடுக்காமல் திமுக வந்து கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில் 1960, 70, 80 காலகட்டத்தில் என்ன அரசியலை செய்தார்களோ அதே அரசியலை இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து நிக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம அதனால சொன்னோம், கடந்த காலத்துல வந்து எந்த அளவுக்கு ஆபாச பேச்சாளர்கள் திமுகவில் இருந்தாங்க, எந்த அளவுக்கு பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் தான். பொன்முடி அவர்கள் வந்து ஒரு ஆபாசமாக பேசிய நிகழ்வுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் வந்து திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஓரம் கட்டி வைக்கப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். என்ன காரணம் அப்படின்னா கால மாற்றம், முழுவதுமாக கால மாற்றத்துல சென்றுகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைப்பதற்கு ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைத்தால் அது வந்து ஏத்துக்குவாங்க. அதை கடந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு இழிவான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய நிகழ்வுகளை தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட முகம் சுழிக்கக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்களும் சினிமா துறையில பல படங்கள் நடிச்சு ஒரு நடிகராகத்தான் வந்துக்கிறீங்க. அப்படி வந்திருக்கக்கூடிய நீங்களே வந்து விஜய் அவர்கள் குறித்து இப்படி ஒரு இழிவான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னா உங்களை குறித்து விமர்சனங்களை முன்வைப்பதற்கு எக்கச்சக்கமான விமர்சனங்கள் சினிமா துறையில இருக்கிறது. சோ வந்து ஆனா இந்த வேலையை வந்து தாவேகா செய்யல. இப்போ வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இது தாவேகா சைடுல யாராவது இது போன்ற கருத்துக்கள் இந்த மாதிரி இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, ஆபாசமாக பேசுவது, சோ இந்த செயல்களில் ஈடுபடுறாங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இது போன்ற பேச்சுக்களை பேசுவதே கிடையாது. அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், அரசியல் ரீதியான கருத்துக்களை தான் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆபாசமான பேச்சுக்கள் எங்கேயுமே கிடையாது, இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்கள் எங்கேயுமே கிடையாது. சோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல்ல இதைத்தான் மக்கள் ஏத்துக்குவாங்களே தவிர உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்களை பெருவாரியான மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த கைதும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த வரலாற்று கைதுகளும் நள்ளிரவுல நடந்தது. இன்னைக்கு அது காலை பொழுதுல நடந்திருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது நள்ளிரவு கைது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இப்போ வந்து கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் சாணக்கியர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அதாவது இரும்பு பெண்மணி, சோ அன்றைய காலகட்டத்தில் பெருவாரியான மக்கள் படை பலம் எல்லாமே இவர்களுக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக அப்படின்னு இருந்தாலும் திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்காங்க. அதே நேரத்தில் இப்ப கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை துணை முதலமைச்சராக இருந்தாலும் அங்கு சிக்னல் ஸ்டாலின் அவர்களிடத்துல வந்தா தான் கட்சி வந்து வேகம் எடுத்து செயல்படுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா அந்த கைது நீங்க சொல்வது போல நள்ளிரவு கைதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா கைது செய்யப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நள்ளிரவுல கைது செய்து இவரை பெரிய ஆளாக்க வேண்டாம், சோ அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பகல்ல வந்து நாம கைது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தாவேகா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலையில தான் காய்களை நகர்த்தி இருப்பாங்க. ஏன்னா நள்ளிரவுல கைது செய்த அளவுக்கு இவர் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சோ அப்ப நள்ளிரவு கைதுகள் தேவையே கிடையாது. வழக்கம் போல சட்டம் தன்னுடைய கடமையை செய்யட்டும், பகல்லையே செய்யட்டும் அப்படிங்கிற நிலையில தான். ஏன்னா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவங்க கெடுபிடி எதுவுமே போடல. அங்க காவல்துறையினர் ஏற்கனவே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, காவல்துறை ஆணையர் அங்க செல்றாங்க, சோ உங்களை வந்து கைது செய்ய போறோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ அதன் பிறகுதான் அங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏதோ வன்முறையை பயன்படுத்தி இழுத்து சென்றது அல்லது தூக்கி சென்றது அந்த நிகழ்வுகளே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செய்தியாளர்கள் மத்தியில கைது செய்து செல்லும் போது பேசிட்டு தான் போறாங்க. சோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு அரசு அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கைது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜனநாயக ரீதியாக தாவேகா கைது செய்திருக்கிறது. அதே நேரத்தில் கைது செய்யப்பட்டவர் ஜனநாயக ரீதியாக நடந்து கொண்டாரா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம் தான். ஆனா எண்ட் ஆஃப் த டே ஒரு ஜனநாயகன் கைது செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஜனநாயகன் கைது செய்திருக்காரு, கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.